வணக்கம். இன்னைக்கு மார்னிங் ஒரு குழந்தைய பார்த்தா அந்த குழந்தைக்கு 2 வயசு. அவங்க அப்பா அம்மா 2 பேருமே கொங்கணி பேசுறவங்க. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குன்னு அவங்க பீடியாட்ரிஷியன் டயக்னோஸ் பண்ணி குழந்தைய என்கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க. 2 வயசு குழந்தைக்கு ஆட்டிசமா அப்படின்னு ஆச்சரியத்தோட நான் பார்க்குறப்ப தான் முக்கியமான ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா 5 வயசுக்கு கீழே குழந்தைங்களுக்கு ஆட்டிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம் டிசார்டருக்கான அறிகுறிகள் இருந்தாலுமே கூட ஆட்டிசம் அப்படின்ற முத்திரை பொதுவாக நாங்கள் குத்துறது கிடையாது. அதற்குண்டான காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய குழந்தைங்களுக்கு ஸ்டிமுலேஷன் சொல்லக்கூடிய தூண்டுதல் போதுமான அளவு இல்லாததான் முக்கியமான காரணம். அவங்க அப்பா அம்மா என்கிட்ட வந்த உடனே ஃபஸ்ட்டு கொடுத்த வாக்குமூலமே குழந்தை ஃபோனை நிறைய யூஸ் பண்ணுது அப்படின்றது தான். இன்றைக்கி ஃபோன் யூஸ் பண்ணாத குழந்தைங்க இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. ஒரு குழந்தைக்கு சராசரியாக 1 to 2 hours வரைக்கும் ஒரு நாளைக்கு ஃபோன் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் சொல்லக்கூடிய கைட்லைன்ஸ். ஆனால் ஃபோனே வாழ்க்கை துணையாக இருக்கக்கூடிய நிறைய குடும்பங்களில் குழந்தைங்க பேசாமல் இருக்கிறது ஆச்சரியமே கிடையாது. அதுக்கு உண்டான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வகையான ஆட்டிசம் தான் வர்ச்சுவல் ஆட்டிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ குழந்தையோட மொழி தெரியாத பேரண்ட்ஸ் இருக்கிற பட்சத்தில் குழந்தை தனக்கு வேண்டிய மொழி பேசக்கூடிய ஒரு ஆளை நாடி போகிறது தான் இந்த ஃபோனோட துணை ப்ளஸ் வர்ச்சுவல் ஆட்டிசம். ஸோ உங்கள் குழந்தைக்கு 2 வயசில் ஐ கான்டாக்ட் இல்லை, சரியாக பேசுறது இல்லை, கூப்பிட்டா திரும்பி பார்க்கறது இல்லை, குழந்தை ஃபோனே பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கான ஒரே காரணம் நம்ம குழந்தையோட மொழியை தெரிஞ்சிக்காதது தான். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு உடனே என்ன சார் பண்ணணும், தெரப்பி கொடுக்கணுமா, குழந்தைக்கு இந்த ஃபிசியோ கொடுக்கணுமா அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ப்ளே ஸ்கூல் அப்படின்ற ஒரு விஷயம். இதே விஷயத்தை நேற்று ராத்திரி ஒரு பேஷண்ட் நான் பார்க்குறப்போ 2.5 வயசான அந்த குழந்தைய ப்ளே ஸ்கூலில் கொண்டு போய் சேருங்கன்னு நான் சொன்னப்போ அவங்க 2 பேரண்ட்ஸும் முகம் சுழிச்சாங்க. ஏன் முகம் சுழிக்கிறீங்கன்னு கேட்டால் 2.5 வயசுலேயே குழந்தைய கூட்டு போய் ப்ளே ஸ்கூலில் சேர்க்கணுமா அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குறப்ப தான் நான் சொன்னேன், அது தவறு கிடையாது. குழந்தைங்களுக்கு ஆரம்ப காலத்திலேயே டெவலப்மெண்ட் அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கன்சர்ன் இருந்தால் ப்ளே ஸ்கூல் தான் சிறந்த மருந்து. அதை விட சிறந்த மருந்து எதுவுமே கிடையாது. தமிழில் சொல்கிற ஒரே பழமொழி தான், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்ற மாதிரி ஒரு குழந்தைய பார்த்து இன்னொரு குழந்தை கற்றுக்கிறது தான் முக்கியமான விஷயம். மொழி தெரியாத பேரண்ட்ஸ் தயவுசெய்து கவலைப்படாதீங்க. உங்கள் குழந்தைக்கு தெரிந்த மொழியில் பேசுங்க, அது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களை மற்றவங்களோட விளையாட வச்சிங்கனாலே பாதி குழந்தைங்களுக்கு இந்த ஆட்டிசம் அப்படின்ற சந்தேகம் ஒழிஞ்சு அவங்களும் மற்ற குழந்தைங்க மாதிரி பேசவும் நடவடிக்கைகளில் ஈடுபடவும் ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஆட்டிசம்ன்ற சந்தேகம் வரக்கூடாது. வந்துச்சுன்னா பயந்துடாதீங்க, நம்பிக்கையோட செயல் பண்ணுங்க. மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று குழந்தைங்க தனிச்சிருக்கிறது மட்டும்தான் அப்படின்றது இந்த வீடியோ பதிவு மூலமாக நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஸோ ஆட்டிசம் ஒரு வியாதி கிடையாது, அது ஒரு கண்டிஷன். அதுவும் கொஞ்ச நாள் மட்டும்தான் இருக்கும், பின்ன டைம் போக போக சரியாயிடும். தைரியமா இருங்க, நம்பிக்கையோட இருங்க.